ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பைசன் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ரூ விக்ரம் நடிப்பில் வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசன் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா கபடியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேயர் வந்து ஆகிறான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் டீமுக்கு வந்து விளையாடுறான், இந்தியன் டீமுக்கு. அதற்கிடையில் அவன் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சான், அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைசன் படம். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை கதை வந்து கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மனத்தி கணேசன் ஒருத்தர் இங்கேருந்து இது மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபடி பிளேயரை வந்து ஆயிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்று படம் கூட வந்து சொல்லலாம், அந்த கதையில் வந்து கூட வந்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஃபேண்டஸியாக வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவசியம். எல்லா படத்துக்கும் ரேசியான ஸ்க்ரீன் பிளே வந்து செட் ஆகாது. ஒரு சில கதைகளை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரேசியாக இருக்கணுமா இல்லை ஸ்லோவாக இருக்கணுமாங்கிறதே வந்து இருக்குது. இந்த கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. மாரி செல்வராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட மேக்கிங் ஸ்டைல்னு ஒன்று வந்துருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். சினிமாட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து வச்சுருப்பார். அது பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், அந்த படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைல்னு ஒன்று வந்திருக்கும். மாமன்னனில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிஸ்ஸிங் வந்து ஆச்சு. மாமன்னன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து போகலை. அது ஒரு மொக்க படம் தான் நானே சொல்லுவேன். ஆனால் பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான படம். அதே மாதிரி ஒரு தரமான படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைசனும். ஏன்னா இந்த மாதிரியான ரூரல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, அதுவும் எமோஷனல் ட்ராமா மூவிங்கிறப்போ எமோஷனல் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கணும், நல்லா கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன்றி நம்மளால் வந்து பார்க்க வந்து முடியும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாகவே வந்து பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு வந்து பார்த்தோம்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பசுபதி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரூ விக்ரம். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் வந்து பிச்சு எறிஞ்சிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் பசுபதி, அவருக்கு இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு வந்து பின்னி எடுத்துட்டார். த்ரூ விக்ரம் பற்றி சொல்லணும்னா நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை பார்க்குறப்போ சின்ன வயசில் விக்ரம் பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் பண்ணுறது செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் மாதிரி அப்படியே வந்து இருக்குது. கண்டிப்பாக ஒரு த்ரூ விக்ரம்னு ஒரு தனி ஒரு ஹீரோவை நம்ம பார்க்குற மாதிரியே வந்து இல்லை. விக்ரம் நடிக்கிற மாதிரி, விக்ரம் பேசுகிற மாதிரி தான் வந்து இருக்குது. அப்படியே ஃபீமேல் லீடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுபமா, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஜிஷா. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துருச்சு. அனுபமாவோட ரஜிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. அனுபமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் வந்து இல்லை, ஒரு சின்ன ரோல் தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா வில்லன்ஸ்னு பார்க்க போனால் அமீர் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லால் வந்து பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம்னாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட இன்னொரு தூண்னு சொல்லணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிவாஸ் பிரசன்னாவுடைய மியூசிக் தான். பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், 2மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்டாக வந்து போட்டிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர். அவர் போட்ட எல்லா படங்கள்லையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அது சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் அவருக்கே அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து அமையலன்னு தெரியல. சேதுபதினு ஒரு படம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெலோடியும் அவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருப்பாரு. அதே நேரத்தில் மாசியான சாங்ஸ் வந்து போட்டிருப்பாரு. 2மே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பண்ணுவார். நிறையா படங்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் வந்திருக்கு. அவரெலாம் இன்னும் நிறையா படங்களுக்கு மியூசிக் வந்து போடணும். ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நிறையா வந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியாக வந்து இருந்துச்சு. முக்கியமாக அந்த படத்தை சொல்ல போனால் சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் விசுவல்ஸ், அப்புறம் லொக்கேஷன்ஸு, இது 3மே வந்து ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியம். அதுவும் முக்கியமாக ரூரல் படங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியம். அது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து நல்லாவே வந்து வாங்கியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா திரையில் வந்து தெரியுது. அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இந்த படம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த பைசன் படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா இது ஒரு தரமான படம்னு சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.75. மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசன் காலமாடன். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.